வேலவன் ஸ்டோர்ல என்ன வேணும்னு நினைக்கிறியோ எல்லாமே நீ வாங்கலாம். நம்ம பண்ற படங்களுக்கு எல்லாமே மேக்ஸிமம் இங்க தான் ஷாப்பிங் பண்ணியிருக்கேன் நான். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. இன்றைக்கு முதலமைச்சராக உட்கார்ந்திருக்கிற விஜய் நான் கேட்கிறேன், உன்னுடைய ஆட்சி காலத்தில் 6 மணிக்கு மேல் அதிகாரின்னு பார்க்கக்கூடாது, எந்த அதிகாரியும் வரக்கூடாது. ஒரு 3-4 பேரை வச்சிருக்கிறார், இவங்க தான் பேசுவாங்க. ஆதவன் ஒரு மந்திரி கேரளாவில் இந்த ஊழல் நடைபெற்று கண்டுபிடிக்கப்பட்டு 928 கோடி ரூபாய் இவருடைய குடும்பத்தை சார்ந்த இவருடைய மனைவி, இவருடைய மாமனார், இவருடைய மாமியார், மைத்துனர் என்று வழக்கு இன்றும் நிலுவையில் இருக்கிறது. இந்த ஆதவ அர்ஜுனா அவர்கள் முதல்ல நம்மக்கிட்ட அப்ளிகேஷன் போட்டு கொஞ்ச நாள் வண்டி ஓட்டினார். நம்ம தான் யார் வந்தாலும் திறந்த வீட்டில் நாய்க்கு ஒரு ரமர் சேர்த்துப்போமே, போனாலும் போடான்னு விட்டுருவோம். அதுபோல் வந்த நாய்கள் அது ஒரு நாய். இந்த விஜய்க்கு ஒரு ஆபத்துன்னு வரப்போகுதுன்னா அது ஆதவ அர்ஜுனாவை தவிர வேறு யாரும் வரப்போவதில்லை. காரணம், அந்த மாதிரி ஒரு குரூப் யார் புதுசாக கட்சி திறந்துங்கன்னா அங்கே போய் கையெழுத்து போட்டு சாப்பிட்டு வந்துடுவார். இப்போ அண்ணாமலை கம்பெனி ஓப்பன் பண்ண போகிறார். அவர் ஆரம்பித்த உடனே முதல் டிஃபன் சாப்பிட போகிறதுக்கு ஆள் ஆதவ அர்ஜுனா இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதற்கடுத்து நிர்மல் குமார்னு ஒரு மந்திரி, அவர் எத்தனை கட்சிக்கிட்டா போயிட்டு வந்தாருன்னா, முதல்ல பாஜக, அப்புறம் அமமுக, அப்புறம் அதிமுக, திருப்பி பாஜக, இப்போ தபாக. உதயநிதி ஸ்டாலினை பார்த்து கோமாளின்றார். உனக்கு கேடுகாலம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. காரணம் என்னவென்னு கேட்டால், உதயநிதி ஸ்டாலினை பற்றி பேசியவர்கள் யாரும் நீண்ட நாள் அரசியல் இருந்ததாக சரித்திரமில்லை. ஒரே ஒற்றை கல்ல ஒரு ஆட்சியை மாற்றி காட்டிய பெருமை உதயநிதி ஸ்டாலினுக்கு உண்டு. அப்பாவை காணோன்னு பேசின உடனே அவர் அழகாக சொன்னார், அப்பாவை காணோம் புருஷனை காணோன்னு சொல்லிட்டு செங்கல்பட்டு கோர்ட்டில் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். என்ன உடனே வாயா தருகிறேன். இன்றைக்கு முதலமைச்சராக உட்கார்ந்திருக்கிற விஜய் நான் கேட்கிறேன், உன்னுடைய ஆட்சி காலத்தில் 6 மணிக்கு மேல் அதிகாரின்னு பார்க்கக்கூடாது, எந்த அதிகாரியும் வரக்கூடாது. ஒரு 3-4 பேரை வச்சிருக்கிறார், இவங்க தான் பேசுவாங்க. அந்த 3-4 பேரில் யார் ரொம்ப முக்கியமானவர்னா ஆதவன் ஒரு மந்திரி. அவர் யாருன்னு கேட்டால், இந்தியா பூராவிலும் வெறும் காகிதத்தை அடிச்சு அந்த காகிதத்தை ரூபா நோட்டாக மாற்றக்கூடிய அளவுக்கு பணத்தை சம்பாதித்த ஒரே குடும்பம் லாட்ரி சீட்டு மார்ட்டின் குடும்பம். வெறும் பேப்பர் தான், அதை பிரிண்ட் பண்ணி விற்றுட்டு யாருக்கும் பணம் விழாது. 5000 ரூபாய் லாட்டரியில் விழணும்னா 10 பேருக்கு கொடுத்துட்டு மீதி பூரா போயிடும். கேரளாவிலே இந்த ஊழல் நடைபெற்று கண்டுபிடிக்கப்பட்டு 928 கோடி ரூபாய் இவருடைய குடும்பத்தை சார்ந்த இவருடைய மனைவி, இவருடைய மாமனார், இவருடைய மாமியார், மைத்துனர் என்று வழக்கு இன்றும் நிலுவையில் இருக்கிறது. அந்த யோகியர் இன்றைக்கு நம்முடைய தலைவருக்கு சவால் விடுகிறார். காவேரி பிரச்சனை பற்றி அவர் பேசுகிறார். உங்களுக்கு காவேரி பற்றி என்னடா தெரியும்? காவேரி ஹாஸ்பிட்டல் வேணா அவனுக்கு தெரியும். காவேரி பிரச்சனை பற்றி திமுக காரிடத்தில் பேசினால் இந்த இயக்கம் தலைவர் கலைஞர் அவர்கள் தான் முதலில் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டு இன்று வரை போராடி கொண்டிருக்கிற ஒரே இயக்கம் திமுக தான். மு.க. ஸ்டாலின் எதையும் செய்யவில்லை, கெடுத்து விட்டார் என்று நேற்றைய தினம் ஆதவன் பேசுகிறார். இன்றைக்கு நம்முடைய சட்ட அமைச்சர் கூட அதுக்கு தெளிவான பதில் சொல்லியிருக்கிறார். அதுக்கடுத்து இன்னொரு மந்திரி நிர்மல் குமார், எவனாவது ஒரே கட்சியில் இருந்தாங்கன்னா எவனும் கிடையாது. இந்த ஆதவ அர்ஜுனா அவர்கள் முதல்ல நம்மக்கிட்ட அப்ளிகேஷன் போட்டு கொஞ்ச நாள் வண்டி ஓட்டினார். நம்ம தான் யார் வந்தாலும் திறந்த வீட்டில் நாய்க்கு ஒரு ரமர் சேர்த்துப்போமே, போனாலும் போடான்னு விட்டுருவோம். அதுபோல் வந்த நாய்கள் அது ஒரு நாய். கட்டி போட்டு வச்சுருந்தா அது
பிஸ்கெட் நல்லா இல்லை, எதிரூட்டு பிஸ்கெட் கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு சொன்ன உடனே விடுதலை சிறுத்தைக்கு போச்சு. அங்கே போய் எம்பி பதவி கிடைக்கும், எம்பி ஆயிடலான்னு பார்த்தாரு. ஆனால் நாம் கரெக்டாக ஸ்டெப்பனாக சொல்லிட்டோம், திருமாவளவனுக்கு உனக்கு ஆபத்து இவரால் தான் வரும், அதனால் அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு அனுப்பிச்சி விட்டோம். அங்கேருந்து கடைசியாக இப்போ அங்கே போய் சேர்ந்துருக்கிறாரு. உனக்கு எத்தனை நாள் அங்கே இருப்பார்னு தெரியாது. நான் பல கூட்டங்களிலே சொன்னதை போல் இந்த விஜய்க்கு ஒரு ஆபத்துன்னு வரப்போகுதுன்னா அது ஆதவர்ஜினாவை தவிர வேறு யாரும் வரப்போவதில்லை. காரணம் அந்த மாதிரி ஒரு குரூப் அற்ற குலத்தார் நீர் பறவைகள். இப்போ அண்ணாமலை கட்சி சில பேருக்கு சில பழக்கம் இருக்கும். இந்த தெருவில் ஒரு புதுசாக ஒரு ஹோட்டல் திறக்கிறாருன்னா இந்த பகுதியில் இருக்கிறப்பாங்க, முதல் நாள் ஹோட்டல் திறக்கிற அன்றைக்கி ஸ்பெஷலாக ஸ்வீட் கீட்டு எதுனா போடுவான். வழக்கமாக சாப்பிட்றது ஹோட்டலை விட்டுட்டு அந்த ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுவாங்க. அதுபோல் இன்னொரு ஹோட்டல் திறந்து அங்கே போய் சாப்பிடுவான். அதுபோல தான் இந்த ஆதவர்ஜனா. யார் யார் புதுசாக கட்சி திறந்தாங்கன்னா அங்கே போய் கையெழுத்து போட்டு சாப்பிட்டு வந்துடுவார். இப்போ அண்ணாமலை கம்பெனி ஓப்பன் பண்ண போகிறார். அவர் ஆரம்பித்த உடனே முதல் டிஃபன் சாப்பிட போகிறதுக்கு ஆள் ஆதவர்ஜனாக இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. காரணம் அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அவர் திமுகவை பார்த்து சவால் விட்டு கொண்டிருக்கிறார். இங்கே நம்முடைய தோழர்கள்லாம் குறிப்பிட்டதை போல இதை விட ஜாம்பவான்லாம் நாங்கள் பார்த்துருக்குறோம். அதற்கடுத்து நிர்மல்குமார் ஒரு மந்திரி, அவர் எத்தனை கட்சிக்கிட்டா போயிட்டு வந்தாருன்னா முதல்ல பாஜக, அப்புறம் அமமுக, அப்புறம் அதிமுக, திருப்பி பாஜக, இப்போ தாவாக்கா. தாவேக்காவா அது இதாக்காவோ ஒரு எழுபது தெரியல. அந்த காலை போய் சேர்ந்துக்கிட்டு அவர் இன்றைக்கு சட்ட மேதையை போல் பேசுகிறார். நம்முடைய தளபதி கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலினை பார்த்து கோமாளின்றார். உனக்கு கேடுகாலம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. காரணம் என்னவென்னு கேட்டால் உதயநிதி ஸ்டாலினை பற்றி பேசியவர்கள் யாரும் நீண்ட நாள் அரசியல் இருந்ததாக சரித்திரமில்லை. அவர் ஜாதகமே கொஞ்சம் வித்தியாசமான ஜாதகம். கலைஞர் ஜாதகமும் அவர் ஜாதகம் ஒன்று. ஒரே ஒற்றை கல்ல ஒரு ஆட்சியை மாற்றி காட்டிய பெருமை உதயநிதி ஸ்டாலினுக்கு உண்டு. அவரை போய் கோமாளின்னு பேசுகிறார். வா சட்டசபைக்கு வர போகிறல்ல, நீ கோமாளியா அவர் கோமாளியான்றதை பார்க்க தான் போகிறோம். ஒரே வார்த்தை அப்பாவை காணோன்னாரு. அடுத்த நிமிஷமே ஒரு போட்டு விட்ட உடனே துட்டை காணன் துணியை காணன்னு தொட்டு துட்டை கொடுத்து சூன்யம் வச்சுக்கின்னு விஜய் அதுக்கப்புறம் அந்த வாயை திறக்கிறது இல்லை. அப்பாவை காணோன்னு பேசின உடனே அவர் அழகாக சொன்னார், அப்பாவை காணா புருஷனை காணோன்னு சொல்லிட்டு செங்கல்பட்டு கோர்ட்டில் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்ன உடனே வாயை திறக்கிறார். அதே போல் இப்போ அவர் பேசியிருக்கிறார். வருவார் இப்போ சென்னைக்கு வந்தவுடனே நாளைக்கு 10 சந்திப்பாங்க, ஃபிட்டிங் ரிப்ளை கொடுப்பார். உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த மட்டிலும் அவர் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி வரிசையில் உட்கார்ந்து ஆற்றப் போகிற பணி இதுதான் ஆரம்பிக்க போகுது. ஏதோ அசம்பிளியில் பட்ஜெட் வருது, அது இந்த தொகுதி உங்கள் எம்எல்ஏ தான் படிக்க போகிறார். அவர் என்னத்தை படிக்க போகிறாரோ தெரியாது. தமிழே தகராறு. அவர் பேசுறது விஜய்க்கு புரியாது, விஜய்க்கு பேச புரியுது, சபாநாயகருக்கு புரியாது. எதிரில் உட்காந்துக்கிற எதிர்கட்சிக்காரங்க நல்ல வேலை இந்த வாட்டி அசம்பிளிக்கு போகாதவங்களாம் கொடுத்து வச்சிடும். ஏன்னு சொன்னால் இவங்க மென்டலாக போகிறானுங்க போய் பேசி ஒரு விவரமும் தெரிய போகிறதில்லை. அது மட்டுமல்ல, விஜய் சொல்லுகிறார் சட்டமன்றத்தில் நீங்கள் போக முடியாது, கதவை சாத்தி விடுவேன். எவ்வளவு ஆணவமான பேச்சு! சட்டமன்றத்துடைய கதவை சாத்துகிற அதிகாரம் முதலமைச்சருக்கே கிடையாது. இந்த முதல் புரிஞ்சுக்கணும், முதலமைச்சர் ஒரு சட்டமன்றத்துடைய கதவை பூட்ட வேண்டும் என்று சொன்னால் எந்த நேரத்திலும் பூட்டிவிட முடியாது. சபாநாயகர் தான் உத்தரவிட வேண்டும். சபாநாயகர் கூட எப்போ வேணா மூடுன்னு சொல்ல முடியாது. வாக்கெடுப்பு நடக்கிற போது
முக்கியமான மசோதாக்கள் மீது சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்கெடுப்பு கேட்கிற போது டிவிஷன் என்று சொல்வார்கள். அந்த டிவிஷன் என்ற பெல் அடித்த உடனே தான் கதவை சாத்தணும். அந்த கதவை சாத்திட்டா அதுக்கு பிறகு வெளியில் இருக்கிற எம்எல்ஏ உள்ளே வர முடியாது, உள்ளே இருக்கிற எம்எல்ஏ வெளியில் போக முடியாது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். 71 நம்முடைய எஸ்எஸ்ஆர் அவர்கள் பாத்ரூமுக்கு போயிட்டார். அதுக்குள்ளே வாக்கெடுப்புன்ட்டாங்க, கேட்டை மூட்டாங்க. அவர் உள்ளே வராதனால ஆட்சியை கவிழ்ந்து அதுக்கப்புறம் தேர்தல் நடந்தது. அதுபோல் ஒரு சபாநாயகர் தான் உத்தரவு போடுகிற அதிகாரம் அவருக்கு தான் உண்டு. முதலமைச்சருக்கு இதை புரியாமல் நீங்கள் வெளியே போக முடியாது, நான் கதவை சாத்திடுவேன், கதவை சாத்திடுவேன் என்று சொன்னதற்கு சட்டமன்ற உறுப்பினர் பதில் சொன்னார். கொஞ்சம் ஆவேசமாக பேசினால் கோர்ட்டில் வழக்கு இருக்கிறது. ஆக இதுபோல் 5ஆம் தேதி கூட்ட போகிறாங்க, பட்ஜெட் படிக்க போகிறாங்க. எத்தனை பேர் அழ போகிறானோ தெரியல. ஜனநாயகம்னு ஒரு படம் வந்தது, 23ஆம் தேதி ரிலீஸ். நாடே கொந்தளிக்கிறது. இந்தியா பூராவிலும் மாணவர்கள் போராட்டம், சென்னையிலே மெரினாவிலே மாணவர்கள் போராட்டம். அந்த நேரத்தில் தமிழ்நாட்டுடைய மந்திரிகள்லாம் சினிமா தியேட்டரில் உட்காந்துக்கிட்டு பார்த்துட்டு ஒவ்வொருத்தனா தேம்பி விடுவாங்க. ஆனால் எங்கே பயிற்சி எடுத்தானுங்களோ தெரியல, ஒரே மாதிரி அழுகுறானுங்க, ஒரே மாதிரி கைகுட்டி வைக்கிறானுங்க. தமிழ்நாடு பூரா எல்லா மந்திரியும் ஒருத்தர் அழுதான்னு ஒருத்தன் கேள்விப்பட்டு இவனை அவமஞ்சுறா மாதிரி ஒருத்தனை மிஞ்சதனுடைய விளைவு அந்த படம் ஓடவே இல்லை, ஒரே நல்ல டப்பாக்குள்ள போய். ஆக சட்டமன்றத்தில் இதே போல் காட்சி தான் நடக்க போகுது. முதலமைச்சர் பேசுவாரா அல்லது பட்ஜெட் படிக்கிற போது எத்தனை பேர் விசில் அடிக்க போகிறான்னு தெரியல, எத்தனை பேர் எந்திரிச்சு நின்று பெஞ்சில் நிற்க போகிறான்னு தெரியல. எல்லா கூத்தும் நடக்க போகுது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டிலும் எங்களுக்கு எந்த விதமான கஷ்டம் கிடையாது.